கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட சற்று நேரம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. மிக அருமையான வேத பகுதி. அன்பானவர்களே, இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருக்கிறபடினால நம்ம என்ன செய்யணுமா? தைரியம் கொண்டு சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாயன்னு சொல்லணும். குடும்பங்களில், திருச்சபைகளில், சில நேரங்களில் நம்மை வித்தியாசமாய் பார்க்கிறவர்களும் வித்தியாசமாய் நடந்து கொள்ளுகிறவர்களும் இருப்பாங்க. நம்ம பரியாசம் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒருவேளை ஆலயத்துக்கு வரனால நம்மை தூஷிக்கிறவங்க கூட இருப்பாங்க. தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள், சோர்ந்து போகாதுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆண்டவர் எனக்கு சகாயராக இருக்கும்போது நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் தைரியமாக இருங்க. புதிதாக ஆண்டவருக்குள்ளே வந்தவங்க, செய்தியை கேட்டு விசுவாசிக்கிறவங்க சோர்ந்து போகாதுங்க. குடும்பத்தில் உள்ளவங்களோ மற்றவங்களோ நம்மை புறக்கணித்து பரியாசம் பண்ணி நிந்தித்து, ஒருவேளை இவ என்ன பைபிளை தூக்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி யாராவது எதுவும் சொன்னாலும் கூட கவலைப்படாதுங்க. ஆண்டவர் விலை மதிக்க முடியாத ஒரு ரட்சிப்பை, தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை, எந்த பாவமே செய்யாத இரத்தத்தை நமக்காகவே சிந்தி அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிற தேவன் இன்னும் நான் வரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வருகைக்கு தான் நம்ம இப்போ ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும். அசுசிப்படாதபடிக்கு அதை பத்திரமாய் பாதுகாத்து முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் யாராவது இருந்தால் சோர்ந்து போகாதுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? தைரியமாக சொல்லுங்க. எந்த இடத்திலும் அவர் உங்களை வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட அன்பானவர்களே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் திட்டமாய் நமக்கு அவர் சொல்லியிருக்கிறபடியினாலே நாம் தைரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், உத்தமமாக இருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து நம்ம வாழ வேண்டும். ஒரு யாக்கோபு தேவனோடு சஞ்சரித்தார். ஆண்டவரை ரொம்பவே அவரை யாக்கோவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று சொன்னார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம்.
அன்பானவர்களே, இந்த வேத பகுதியை பார்க்கும்போது என்னுடைய அழைப்பை குறித்ததான ஒரு வரைபடம் என் முன்னாலே வரும். நான் ஒரு 12 வயது சிறுமியாக இருக்கும்போது தேவிகோடு CSI சபையைச் சேர்ந்தவள். குட்டிப்பாறை விளை என்ற ஒரு இடத்துல ஒரு ஆவிக்குரிய கூட்டம் நடக்கும். அதில் நாங்கள் சில நேரம் போவோம். அப்போ அந்த நாளில் ஒரு சன்னியாசினி அம்மா வந்திருந்தாங்க. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, சன்னியாசினி அம்மானா எப்படி இருப்பாங்க பார்க்கணும். சரி, அங்கே போய் முன்னால் இருக்கல, கூட்டத்தில் நடுவில் எங்கள் சித்தி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். எல்லோரும் முன்னுக்கு வா முன்னுக்கு வான்னு கூப்பிட்றாங்க, நான் போகலை. இந்த அம்மா நல்லா ஜெபிக்கிறாங்க. அந்த சன்னியாசினி அம்மா, மைக்கெல்லாம் கிடையாது, அவங்க சத்தமே மைக்கு மாதிரி கேட்குது. நான் அப்படியே இந்த ஆட்டுக்குட்டி மாதிரி கமந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவங்க சரன்னு வராங்க. நான் லேசாக கண்ணை திறந்து பார்த்துட்டு கண்ணை இறுக்கி மூடி வச்சுட்டேன். வந்து என் தலையில் கையை வச்சுட்டு, மகளே, கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு அழைக்கிறார், போவியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் சின்ன பிள்ளை, எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். திரும்பி, மகளே, கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு அழைக்கிறார், போவியான்னு கேட்டாங்க. கொஞ்சம் இருத்தி கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்கள் அப்பா விடமாட்டாங்கன்னு சொன்னேன். திருப்பியும், மகளே, கர்த்தர் வந்து ஊழியத்துக்கு அழைக்கிறார், போவியான்னு கேட்டாங்க. உடனே எங்கள் சித்தி சொன்னாங்க, ஏசப்பா அழைச்சா போவேன்னு சொல்லுன்னு. ஆனால் ஏசப்பா அழைச்சா போவேன்னு சொன்னேன். அப்படியே சரி போயிட்டாங்க. அப்புறம் கடைசி கூட்டம் முடிஞ்ச பிறகு ஒன்று அழைப்பாரம்மா அப்படின்ட்டெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை அப்புறம் 17 வயதாகும்போது என்னுடைய சண்டே கிளாஸ், அப்புறம் நான் அங்கே போகிற VBS, அந்த வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலில் நான் ஜூனியருக்கு நான் டீச்சராக இருந்தேன். அப்போ வந்த அந்த DT ராஜா, அந்த ஐயாவுடைய குரூப்பிலேருந்து வந்தவங்க, அவங்க நல்லா நடத்தினாங்க. அப்போ அந்த ஜூனியருக்குள்ள டைரக்டர் சொன்னார், நீங்கள் வரும் நாட்களில் ஊழியத்துக்கு தான் போவீங்க. அப்போ ஆனாச்சு அது எப்படி தெரியும்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சிலுவையை சுமந்து போகிற இயேசுவுக்கு பின்னால் நீங்கள் அழுதுகிட்டே போகிறது மாதிரி நான் ஒரு தரிசனம் கண்டேன். ஆனால் உங்கள் வாழ்க்கை வந்து கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கடைசி வரைக்கும் ஊழியம் செய்வீங்க. வாழ்க்கையில் கஷ்டமும் அழுகையும் தான் இருக்கும், ஆனால் கடைசி வரை ஊழியம் செய்வீங்கன்னாங்க. அப்போ அதையும் நான் ஜெபம் பண்ணி ஏற்றுக்கொண்டேன். சரி, ஏற்ற காலங்கள் வரும்போது எங்கள் அப்பா அந்த டைமில் 16 வயசுலேயே இறந்தனால குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டு. ஆகையினால நான் ஃபார்மசி அந்த லைனில் போயிட்டேன். எப்படியாவது படித்து நல்ல கொஞ்சம் சம்பளம் வாங்கி அம்மாவுடைய கஷ்டத்தை மாற்றணும். அப்படி நல்ல விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் கர்த்தருக்கு பிரியமாகவும் அப்படியே நான் மதுரை மெடிக்கல் காலேஜில் 2 வருஷம் ஃபார்மசி முடித்து அதுக்கு பிறகு நான் வேலை கோட்டாரில் பார்த்தேன். இன்னும் பல இடங்களில் பார்த்தேன். 71ஆம் ஆண்டு திருமணம் முடிஞ்சு என்னுடைய கணவரும் ஊட்டி ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. நானும் அங்கே போன பிறகு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசியில் வேலை பார்த்தேன். ஒரு 9.5 வருஷம்தான் வேலை பார்த்துருப்பேன். அவங்க ஒரு 12-13 வருஷம் வேலை பார்த்தாங்க. 2 பிள்ளைகள், 8 வயசு 6 வயசு, 2 பையன் 6 ஆண்டவர் தந்தார். திடீர்னு ஒரு நாள் என் கணவர் பாளையங்கோட்டை கிதியோனியார் முகாம், நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு நடத்துகிற கிதியோனியார் முகாமுக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க, ஏசப்பா என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, நம்ம போக போகிறோன்னு. நம்ம போகிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாக்குவாதங்கள் எல்லாம் வந்தது. சரி, எப்படியும் அவங்க கட்டாயம் ஊழியத்துக்கு போகணுங்கிறாங்க, பிள்ளைகளை ஹாஸ்டலில் தான் விடணுங்கிறாங்க. எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்த்துட்டேன். ஆனாலும் சின்ன சண்டைகள். அப்போ நான் சொன்னேன், சரி, வீட்டில் நடந்த கசுமுசு சண்டைகளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ போதகிட்டேயோ சொல்லாதுங்க. யாரும் எனக்கு பிரெயின் வாஷ் பண்ணி பிரசங்கம் பண்ணுனா நான் நம்ப மாட்டேன். அதனால் நீங்கள் நம்ம 2 பேரும் உபவாசித்து ஜெபிப்போம். உங்களை அழைத்த ஆண்டவர் என்னை அழைத்தால் நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்து பெண்கள் கூட்டம்
அந்த ஊட்டி சிஎஸ்ஐ வெஸ்லி சர்ச்சில் பெண்கள் கூட்டம். நான் ஒரு பாட்டு தான் பாடுறதுக்கு போவேன். என்னுடைய டர்ன் பாட்டு பாடி முடிஞ்ச உடனே எங்கேருந்தோ வந்து பைபிள் மனம்மா அவங்க சொன்னாங்க, கர்த்தருடைய அழைப்பை அசட்டை பண்ணாதேன்னு தலைப்பை கொடுத்துட்டு இந்த வசனத்தான் வாசித்தாங்க. ஆதியாமம் 28:15 நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய அழைப்புக்கு யாக்கோபு கீழ்ப்படிந்தார். நீ கீழ்ப்படிந்தா உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி செய்தி கொடுத்தாங்களா. நேர வீட்டுக்கு வந்து சொன்னேன், உங்களை அழைத்த ஆண்டவர் என்னையும் அழைத்து விட்டார். இனி மரணமோ ஜீவனோ கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறது வரைக்கும், இல்லைன்னா கடைசி மூச்சு இருக்கிறது வரைக்கும் ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்து தான் சாகணும்னு சொன்னேன். அன்பானவர்களே, உடனே எங்கள் கவர்மெண்ட் வேலைகளை அந்த டைமில் எங்கள் 2 பேருக்கும் 5000 சம்பளம் உண்டு. 2 பேரும் எல்லாத்தையும் விட்டுட்டு பிள்ளைகளை உத்தரப்பிரதேசத்தில் தான் அங்கே ஹாஸ்டல் இருந்தது, அங்கே நாங்கள் அனுப்பி வச்சோம். நாங்கள் போகலை, 2 பேர் கூட்டிகிட்டு போனாங்க. பிள்ளைகள் போனாங்க, 8 வயது 6 வயது பிள்ளைகள் போனாங்க. நாங்கள் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு மூலமாக நாங்கள் 1 வருஷம் டிப்ளமோ முடித்து திருப்பி நாங்கள் இந்த ஊழியத்துக்கு கடந்து போனோம். அன்பானவர்களே, அதுக்கு பின்னால் எத்தனையோ கஷ்டங்கள், ஊழியத்தின் பாதையில் பல நெருக்கங்கள், ஊழியத்தின் பாதையில் கணவர் இறந்து, ஊழியத்தின் பாதையில் சின்ன மகன் இறந்து, பெரிய மகனும் இறந்து, நான் தனிமையாக இருந்தாலும் இயேசு என்னை கைவிடாதபடி என்னை கரம்பிடித்து அவர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஒரு நாளும் கைவிட மாட்டார். மரணம் இந்த உலகத்தில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா 6லும் சாவு 100லும் சாவு. கொஞ்சம் அந்த மரண நேரம் நமக்கு நெஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஐயோ பிரிகிறாங்களேன்ட்டு இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு நாள் உண்டு இல்லை, மரணங்கிறது பிறப்புன்னா ஒரு இறப்பு கட்டாயம் உண்டு. அதனால் மரணம் பெரிய விஷயம் கிடையாது. அதை நம்ம கர்த்தருக்குள்ள ஆண்டவர் தந்தார், கர்த்தர் தந்தார். யோபு சொன்னாரே, கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார், அவன் நாமத்துக்கு சோத்திரம் அப்படி நானும் சொல்லியிருக்கேன். அன்பான அப்படி நம்ம ஆண்டவர் மேலே முழு சகாயர், அவர் தான் எனக்கு சகாயர். இப்பவும் பாருங்கள், கர்த்தர் எனக்கு சகாயர். அந்த எபிரேயர் 13:6 நம்ம வாசித்தது போல நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாம். ஆண்டவர் எனக்கு சகாயராக இருந்தனால தான் பாருங்கள், இந்த வயசுலேயும் ஆண்டவர் எனக்கு பலம் தந்து சுகம் தந்து நடத்தி வருகிறார். அதே போல் அன்பானவர்களே, யோசுவாவுக்கு கூட கர்த்தர் சொன்னார், உபாகமம் 31:6 நீங்கள் பலம் கொண்டது திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் கைவிட மாட்டார், உடைஞ்சி போகாதுங்க. ஆண்டவரை நீங்கள் பின்பற்ற தீர்மானிச்சீங்களா? கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன் சொல்லுங்க, பாடுங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்று பாடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, அப்படி சொல்லுங்க. எனக்கு முன்னால் ஏசப்பாவுடைய சிலுவை தான் ரட்சிப்புக்கு பாத்திரமான சிலுவை. ஒரு நாளில் அந்த சிலுவை எப்படி இருந்தது? ரோமர் ஆட்சி காலத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சிலுவையாக இருந்தது. ஏன்னா அவங்க அந்த மாதிரிப்பட்ட சிலுவையில் தான் அந்த குற்றத்துக்கு தக்கபடி அவங்க கொலை குற்றம் பயங்கரமான குற்றம் செய்தவங்களை சிலுவையில் அரைஞ்சி தான் கொல்லுவாங்களாம். அந்த டைமில் அது பெருசாக தெரியலை. எப்போ பரிசுத்தமான ஒரு இரத்தம் அந்த மர சிலுவையில் தொங்கினதோ அந்த சாதாரண சிலுவை பரிசுத்தமான சிலுவையாய் உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த சிலுவை ஆண்டவர் உண்மையாகவே அந்த மர சிலுவையை, பாரமான சிலுவையை அவர் உங்களுக்காக எனக்காக தூக்கி சுமந்தார். இன்றைக்கி அந்த சிலுவையை நம்ம தூக்கலை. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன இழப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள். அன்பானவர்களே, சின்ன பிரச்சனைக்காக நித்திய ஜீவனை இழக்க முடியுமா? வீட்டில் உள்ள மரணத்துக்காக நான் நித்திய ஜீவனை இழக்க முடியுமா?
ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ளே மரித்த கணவர் பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே மரித்து பரலோக ராஜ்யத்தில் இளைப்பாறுவாங்க. ஐயோ போயிட்டாங்களே, இறந்துட்டாங்களே, விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு அடித்து அழுது எடுத்து நம்ம இழக்க முடியுமா? நித்திய ஜீவனை இழக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளுக்காக, உலக இச்சைகளுக்காக, உலக பொருளுக்காக, உலக ஆஸ்திக்காக, உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக ஒரு நித்திய ஜீவனை யாருமே இழக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் தைரியமாக இருக்கணும், பிரிஞ்சு போகக்கூடாது. 2 தீமோத்தேயு 4:10 சொல்லப்படுகிறது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெஸ்லோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டார் அப்படின்னு சொல்லுவார் பவுல் அப்போஸ்தலன். என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார். எதற்காக? இந்த இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அந்த நித்திய சந்தோஷத்தை இழக்கிறத பார்க்குறோம். உலகத்துக்காக, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, உலகத்தின் இச்சைகளுக்காக தெய்வத்துவத்தின் சந்தோஷத்தை, பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை இழந்தே போகக்கூடாது. அன்பானோர்களே, பவுல் சொல்லுவார் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது 2 தீமோத்தேயு 4:16 ஒருவன் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் 4:17 பாருங்க, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியரால் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றி அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார். குடும்பத்தில் உங்களை விரோதிக்கிறாங்களா? உங்களை விட்டு பிரிந்தாங்களா? உங்களை வெளியே போன்னு சொன்னாங்களா? தைரியமாக இருங்க. எனக்கு துணை நிற்கிறார் என்று பவுல் சொல்வது போல நீங்கள் தைரியமாக இருங்க. கர்த்தர் எனக்கு சகாயர்ன்னு சொல்வது போல ஆண்டவர் எனக்கு சகாயன்னு சொல்லுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 27:10 என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆமான் பானூர்லே பெர்மான் செய்யா பாடுவாங்க, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் அன்பானவர்களே, இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. நாங்கள் பிப்பல்வாடா பணித்தளத்தில் நாங்கள் பணி செய்யும்போது ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரே பொண்ணு தான் உண்டு. அவங்க கொடிய வயிற்று வலி தாங்க முடியாமல் போகாத மந்திரவாதிகிட்ட இல்லை, நிறைய மந்திரவாதம் எல்லாம் செய்து கோழி வெட்டி அரிசி பருப்பெல்லாம் கொடுத்து எடுத்து அந்த மந்திரவாதிக்கு 101 ரூபாயும் கொடுத்து எவ்வளவோ செய்து பார்த்தாங்க. ஆஸ்பத்திரிக்கும் போயிருப்பாங்களா இருக்கும். ஆஸ்பத்திரி போனால் 21 கிலோமீட்டர் நடந்து போனோம். எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டாங்க. முடிவில் அவங்க கணவரும் சேர்ந்து அவங்க ஆலயத்துக்கு வந்து, மிஷனரிகள் நாங்களும் உண்டு, எங்களோடு சகோதரிகளும் உண்டு, எல்லாரும் நம்ம சர்ச்சில் ஊக்கத்தோடு அந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் அந்த சகோதரிக்கு பரிபூரண விடுதலையும் சுகத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த மகளுடைய சகல பலவீனங்களையும் மாற்றி கர்த்தர் அவளை ரட்சித்தார். தாயும் மகளும் சந்தோஷமாக இல்லத்துக்கு போனாங்க. கணவரும் சேர்ந்து தான் போனார். சில காலங்கள் கழித்து அவர் பின்வாங்கினது மட்டும் இல்லை, போகக்கூடாது, ஆலயத்துக்கு போகக்கூடாது,
அப்படி பிடிவாதமாக சொல்கிறாரு. இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த ஆலயத்தில் தானே வந்து நான் சுகம் பெற்றேன். எத்தனையோ வருஷமாக நான் கொடிய வேதனைப்பட்டுட்டு இருந்தனே வயிற்று வலியினால். தாங்க முடியாத அந்த கவலையில், அந்த வேதனையில், அந்த கிறிஸ்தவ ஆலயத்தில் அந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் ஜெபித்து தானே சுகம் பெற்றேன். அதனால் எனக்கு அந்த இயேசுவை நான் விடவே மாட்டேன்ட்டாங்க. அவர் சொன்னார், இயேசுவை நீ கைவிடலைன்னா என் வீட்டு நாடையில் வராதேன்ட்டாங்க. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை ரட்சித்த, எனக்கு சுகம் தந்த இயேசுவை நான் கைவிடவே மாட்டேன்னு சொன்னனால அவர் குடி எல்லாத்துக்கும் அடிமைப்பட்டு அவரால் திரும்பி அவர் வர முடியலை. கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சு பார்க்க முடியலை. இந்த அம்மா கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி தாயும் மகளும் ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் பாருங்க. கர்த்தரிடத்துல இந்த நன்மையை பெறும் வரைக்கும் அப்படியே விழுந்து கிடப்போம். ஆண்டவர் நன்மை செய்த உடனே தானே பின்வாங்கி போனவங்களும் இருக்காங்க. எவ்வளவு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் பாருங்க, எவ்வளவு நன்றி உள்ள பிள்ளைகளா. ஆண்டவர் சொல்லாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்படி சொல்கிறாரு. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த தேசத்தில் 33 கோடி தெய்வங்கள். ஏதாவது ஒரு தெய்வம் 3ஆம் நாள் உயிர் தெழுந்துச்சா? 33 கோடி தெய்வங்களில் ஒன்றுமே எழும்பல்ல. இயேசு கிறிஸ்து தான் உயிருள்ள தேவன். அவர் மூலமாக தான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் ரட்சிப்பு. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் மனித குலத்தின் பாவத்திற்காக அவர் இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து விரோதிகள் அவரை அடித்து கொன்று சிலுவையில் அறைந்து கொன்றாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிற தேவன், உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன், முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிற தேவன். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே நான் வருவேன் என்று சொல்லுகிறார். வரப்போகிறார். அன்பானவர்களே, இப்போ விரோதிக்கிறவங்க அப்போ வெட்கப்படுவாங்க. இப்போ விரோதிக்கிறவங்க அப்போ வெட்கப்படுவாங்க. உறுதியாக நிற்கிறவங்க சந்தோஷமாய் அவரோடு கூட ஆளுகை செய்ய போவாங்க. யோசித்து பார்த்துக்கிடுங்க, சாதாரண காரியம் அல்ல. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வம். இன்று வரை அவர் உயிரோடு இருந்து நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார். உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிறேன் உங்களுக்குள்ளே நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். முடிவு பரியந்தம் உங்களை நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சகாயராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாரும். உம்மிடத்தில் உறுதியாக இருக்க கிருபை தாரும். கர்த்தாவே, நாங்கள் விலை மதிக்க முடியாத இந்த ரட்சிப்பை உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக, உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக, உலகத்தின் ஆசைகளுக்காக அந்த நித்திய ஜீவனை இழந்து விடாதபடி ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ரட்சிப்பை காத்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் அருளும்படியாக செபிக்கிறோம். எங்களை உம்முடைய அன்பு கரங்களை தருகிறோம். கர்த்தாவே, எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. பலவீனராய் வந்தாலும் சுகவீனராய் வந்தாலும் கர்த்தாவே அப்பா, விசுவாசத்தில் பலம் குன்றி இருக்கிறவர்களையும் எல்லாரையும் நீ தாங்கி நடத்தும், பலப்படுத்தும்.
இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும். சத்ருவின் போராட்டத்தில் வாடி இருப்போரை கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே, விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். வியாதி வருத்தங்களில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். வியாதிகள் கட்டோடை ஒளிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பிரிந்து வாழுகிற ஜனங்கள், குடும்பங்கள் ஆண்டவரே இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.